ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியாலிட்டி பற்றி பேசினாவே நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாப்புலாரிட்டி கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளர்ச்சி, அதாவது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு டெம்ப்டாக ஒரு வீடியோஸ் கேட்டால் பார்த்தா சுவாரஸ்யமாக பார்ப்பாங்க. டெய்லி எப்படி சம்பாதிப்பது, டெய்லி இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம், டெய்லி இவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு 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 தம்ப்நெயிலையும் அல்லது அந்த வார்த்தைகள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பேசினா நிறைய பேர் ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த 57,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆகிடுச்சு? கிட்டத்தட்ட 7 to 8 years ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னா ரொம்ப நாட்கள் ஆகும், தெரிஞ்சு போச்சு எனக்கு. இருந்தாலும் ஏன் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பை கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மாய் வேர்ட்ஸ், அதாவது மேஜிக் வேர்ட்ஸ் நீங்கள் மயங்கி வீரவங்க நம்ம சேனல் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதான் இருக்குது மார்க்கெட்டில், உண்மையிலே முடியுமா முடியாதா அந்த மாதிரி ஒரு தேடுதலோடு இருக்கிறவங்க நம்ம சேனல் கண்டிப்பாக பலனளிக்கும். ஓகே, சரி. இப்போது இந்த சேனல்லே கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட 3800 வீடியோஸ்க்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணியும். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்கன்னா அது சம்பாரிச்சிடலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி வாங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்ப்போம். இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மேபி அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஆகிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஜஸ்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 4 days ப்ராஃபிட், அதாவது 4 நாளைக்கு சம்பாதிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட், 4 நாளைக்கு ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட், ஏது ப்ராஃபிட் அப்புறம் பார்க்கலாம். 4 நாளைக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் லாஸ் ஆகிடுது. அப்போ டோட்டல் லாஸ். இது எந்த விதத்தில் சார் நியாயம்? எனக்கு வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் 4 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ரைட், குட், நல்ல விஷயம். ஒரு நாள் லாஸ் ஆகுது. ஓகே, ஆனால் டோட்டலில் லாஸ் ஆகுது, என்னோடய கேபிட்டல் மைனஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இன்றைக்கி இருக்கிற தேதிங்களை லாஸை பற்றி பேசினா யாருக்கும் பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, சேனலில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ப்ராஃபிட்டை பற்றி பேசினா நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். ஆனால் ரியலாக அப்ளை பண்ண சொல்ல அது உண்மையிலே சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி தான் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம லாஸை பற்றி மேனேஜ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுக்க சொல்ல கொஞ்சம் அவேர்னஸ் வரும். நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம். ஓகே, சரி. இந்த 4 days ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போது 4 days ப்ராஃபிட், 1 day லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வின்னிங் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. அப்போ எங்கே பிரச்சனை? ரிஸ்க் ரேஷியோ பிரச்சனை. அப்போ எவ்வளோக்கு நஷ்டத்துக்கு எவ்வளோ எடுத்துக்க ரெடியாக இருந்தாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ லாஸுக்கு ரெடியாக இருந்தாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் நான் கவனிக்கல சார் அப்படின்றாங்க. அப்போது ப்ராஃபிட் அப்படின்றது எதை நீங்கள் ப்ராஃபிட் நினைக்கிறீங்க? பச்சை கலரில் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்குது, 1000 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட்டுங்களா? கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலரில் காமிக்கிறதுலாம் நீங்கள் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் நினச்சி அது பின்னாடி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய பணம் 0. அது ஆகிறதும் அது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பச்சை கலர் அமௌண்ட்டை, க்ரீன் கலர் அமௌண்ட்டை ப்ராஃபிட் நினச்சிட்டு ஒன்லி அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இவர் 4 நாள் ப்ராஃபிட், 1 day லாஸ் ஆனவர், அவர் ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கணும். நீங்கள் இப்போ 4 ட்ரேட் ப்ராஃபிட்னா இருங்க, 40 ட்ரேட் ப்ராஃபிட் இருங்க, அது டசன்ட் மேட்டர். இப்போ என்னென்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எத்தனை ட்ரேட் எப்படின்னா பண்ணீங்க, நம்ம கேபிட்டல் கெயின் ஆகணும். இப்போ நீங்கள் 1000 ரூபா உங்கள் கேபிட்டல் இருக்குன்னா 1001க்கு மூவ் ஆகணும், 1002க்கு மூவ் ஆகணும். இந்த மாதிரி உங்கள் கேபிட்டல் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகணும். தவிர சார் இன்றைக்கி நான் ப்ராஃபிட் சம்பாரிச்சேன், இன்றைக்கி நேற்று நான் ப்ராஃபிட், முன்னேற்று ப்ராஃபிட், அது இல்லை. மாத கடைசியில் மொத்தமாக பண்ணி எவ்வளோ இருக்குது, மிச்சம் எவ்வளோ இருக்குது, அது முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 1 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்
ரூ. 1.25 நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும். ரூ. 2 1.25 2 உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை மேலே அதை வச்சு நீங்கள் பண்ணணும். ஏன் உங்கள் திறமை எப்படின்னா, இப்போ சொன்னீங்களா நம்ம ட்ரேட் எந்த மாதிரி மூவ் ஆகுது, நான் எந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெளிவு வந்துச்சுன்னா அப்போ இந்த ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் வரும். நான் எந்த செட்டப்பும் இல்லாமல் ஒரு கண்ணுக்கு ஒரு பச்சை கலர் கேனில் வந்து ரெட் கலர் கேன் வந்து நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே என்ட்ரி எடுக்கிறேன்னா எதுக்காக என்ட்ரி எடுக்க, எவ்வளோ நமக்கு கிடைக்கும், நமக்கு எவ்வளோ நஷ்டம் வரும், அந்த நஷ்டம் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது இங்கே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணால் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போக முடியும். ஓகே, ஸோ நான் யாராவது சரி, என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், அல்லது வேறு எங்கேயாச்சும் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்டனா கற்றுக்குங்க. நீங்கள் இந்த ரிஸ்க் ரேஷியோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாத வரலும் பலன் அளிக்காது. நீங்கள் பண்ணுற ட்ரேடும் கிடையாது, பேர் கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் ரேஷியோ பண்ணணும். இப்போ 4 நாள் ப்ராஃபிட் சொன்னாங்க, அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு வந்து ரூ. 2000 ப்ராஃபிட்டு, ஒரு நாளைக்கு 5000 ப்ராஃபிட்டு, ஒரு நாளைக்கு 1000 ப்ராஃபிட்டு. அப்போ இது ப்ராஃபிட் நினச்சின்னு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி 2000 5000 அப்போ எவ்வளோ ஆச்சு, மொத்தம் 6 2 8000 ப்ராஃபிட் ஆச்சு. அப்போ ஒரு நாள் லாஸ் அப்படின்னு சொல்லுங்க, அந்த லாஸ் எவ்வளோ, அந்த லாஸ் வந்து ரூ. 12000 லாஸ் ஆகிருக்குது. அப்போ ரூ. 12000 லாஸ் வந்து அப்போ ரிஸ்க் வச்சுருந்தாங்க. அப்போ ரூ. 2000 நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ரூ. 5000 ப்ராஃபிட். அப்போ ரூ. 2000 எவ்வளோ ரிஸ்க், ரூ. 12000 நீங்கள் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ ரிஸ்க் எவ்வளோ வச்சுங்க தெரியல சார் அப்படின்றாங்க. அப்போ ரூ. 12000 நீங்கள் வந்து பலவந்தமாக கொடுக்குறீங்க மார்க்கெட்டுக்கு. அப்போ நீங்கள் ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், நீங்கள் ரூ. 2000 ப்ராஃபிட்னா அப்போ ரூ. 1000 மேலே ரிஸ்க் இருக்கவே கூடாது. நீங்கள் அப்போ ரூ. 2000 ரிஸ்க் எடுத்திங்கன்னா எப்படி உங்களால் யூஸ் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்டதும் கிடையாது, மனம் சம்மந்தப்பட்டது. மனம் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன, இப்போ ஒரு கேண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த கேண்டில் மூவ் ஆகிற டைமில் இந்த டைம் வந்து மேலே பை எடுக்கலாம், தோராமல் இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்றது வந்து தவறான விஷயம். ஏன் அந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், எத்தனை டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க, எத்தனை டைம் ஹிட் ஆகிருக்குது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது, எத்தனை டைம் டார்கெட் ஹிட் ஆகிருக்குது, அந்த செட்டப்பு பர்டிகுலர் செட்டப்பு அப்படின்றத நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து பண்ணுற செட்டப் வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, அது புரிஞ்சுங்க. உங்களுடைய மென்டர்ஸ் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் கிளாஸஸ் போகிறீங்க, அங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த செட்டப்பை வந்து அட்லீஸ்ட் 3 மாதம் 4 மாதம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த செட்டப் வேலை செய்தா இல்லையான்னு தெரியும். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துறாங்க, அது பண்ணால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம் ட்ரெண்டிங். ஸோ ட்ரெண்டிங் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே வந்து பை சைடு தான். அதாவது நீங்கள் வந்து வாங்கி விற்கிற வியாபாரம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போது அப் ட்ரெண்டில் போகிறது வந்து கரெக்ஷனுக்காக கீழே வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதில் செல் பண்ணி போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வராது. இங்கேருந்து கீழே வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் அதான் தப்பு பண்ணுறாங்க. 4 ட்ரேடு சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த ட்ரேட்லேருந்து ஒரு ட்ரேட் பண்ண சொல்ல கோட்டை விட்டுறாங்க. இப்போ இந்த இதில் ஷார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து அதுக்கப்புறம் அகைன் மேலே போகும். அப்போ திரும்ப உங்களுடைய எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். இது வந்து ரொம்ப கவனிக்க விஷயம். ட்ரெண்ட் லைன் வித் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் போகுது, எந்த டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எனக்கு தெரியும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லாமல் ஸ்ட்ராட்டஜி கூட இதில் நான் சொன்னதுலேயே ஸ்ட்ராட்டஜி அடைஞ்சிருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டீங்க. ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஜென்ரலாக உங்கள் ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இது வந்து அப் ட்ரெண்டு, இது ட்ரெண்டு தானே. இப்போ அப் ட்ரெண்டில் இது என்னது, அப் ட்ரெண்டில் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது, சிம்பிள், அவ்வளோதானே. அப்போ திரும்ப இந்த இதில் ஒரு இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகும் திரும்ப நம்ம அப்படி அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் இந்த சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களோட ரிஸ்க் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தாங்க, இங்கே ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கீங்க, இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா இந்த ட்ரேட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா பாருங்கள், இந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்குதான்னு பாருங்கள். அதுதான் ப்ராஃபிட்டு. கொஞ்சம் ப்ராஃபிட்டு கிடைக்குதுன்னா அது ப்ராஃபிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.